இன்றைக்கி ஒரு சின்ன கோவில் ட்ரிப் கிளம்பிட்டோம். என் மாமியார், நாத்தனார், பசங்க எல்லாம் மார்னிங் 7 o'clockே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு முடிச்சுட்டு கிளம்பிட்டோம். கருமாத்தூரில் இருக்க என் மாமியாவோட அப்பா வீட்டு குலசாமி கழுவநாதன் கோயிலுக்கு தான் போனோம். இது எங்க இனத்தோட மூத்த மனுஷங்க நட்டு வச்ச தலைவாசை. இங்கிருந்து ஆதிகாடே ஆரம்பிக்குது. இந்த மரம் இருக்கு, இந்த மரத்துக்கு 200 வருஷம் வரலாறு உண்டு. நல்லா சாமி தரிசனம் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே மரத்து நிழலில் ரிலாக்ஸாக உட்காந்து கதையெல்லாம் பேசி சாமியோட கதையெல்லாம் கேட்டுட்டு நல்லா ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு அடுத்து விருமாண்டி கோயிலுக்கு கிளம்பிட்டோம். இந்த விருமாண்டி கோயிலில் தான் கெடா வெட்டுறதெல்லாம் வெட்டுவாங்க. அங்கே சாமி கும்பிட்டுட்டு இங்கே வந்து தான் நம்ம வேண்டுதல்லாம் நிறைவேற்றுவாங்க. ஒவ்வொரு மாசி மாதமும் மாசி பச்சைன்னு ஒரு திருவிழா இருக்கும். அந்த மாசி பச்சை டைம் வந்தால் பயங்கர ரஷ்ஷாக இருக்கும் இந்த கோயில். இன்றைக்கி இந்த 48 நாள் கழித்து வந்தப்போ கொஞ்சம் ஃப்ரீயாக நல்லா பொறுமையாக சாமியை கும்பிட்ற மாதிரி இருந்துச்சு. ஆனால் எந்த ஊரில் இருந்தாலும் அவங்க மாசி பச்சை டைம் கண்டிப்பாக இங்கே வந்து சாமி குலதெய்வத்தை கும்பிட்டுட்டு தான் போவாங்க. அந்த கோயிலில் முடித்த கதையை இந்த கோயிலில் கண்டினியூ பண்ண ஆரம்பித்தோம். சாமியோட ஒவ்வொரு வரலாறையும் கேட்குறப்போ ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒழுக்கம், பயம், தைரியம் இது எல்லாமே இந்த சாமிக்கிட்ட இருந்து நமக்கு கற்றுக்கிற மாதிரி இருக்குது. உங்களுக்கு இந்த மாதிரி அனுபவம் இருக்கான்னு கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ரொம்ப நாள் பெண்டிங்கில் இருந்த மடப்புறம் காளியம்மன் கோயிலுக்கு போகணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தோம். அதுக்கு கொஞ்சம் டைமே இல்லை, ஸ்கூலும் லீவ் விடாமல் இருந்துச்சு, அதனால் போகவே முடியல. இங்கே கோயில் சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு அடுத்து அங்கே கிளம்பிட்டோம் நாங்கள். ஸ்கூலுக்கு போகிற வயசுல ஸ்கூலுக்கு போகாமல் வீடு வீடாக போய் மாங்காய்ச்சி துட்டு ஏன் உயிரை வாங்குறீங்க? ஐயா, என் நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குங்க. சொல்லவும் முடியலை, மெல்லவும் முடியலை. வெயில் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. ஆஃப்டர்நூன் ஒரு 1 o'clock போலலாம் நாங்கள் கோயிலுக்கு போயிட்டோம். மடப்புறத்தாயை பார்த்து சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிவிட்டு கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட் என்ன சாப்பிடத்தான் மதுரை ஃபேமஸ் பவர் ஹோட்டலுக்கு தான் வந்திருக்கோம் சாப்பிட. நான் யார் லவரும் கிடையாது, நான் சோறு லவரு. பக்கத்துல இருக்கிறவன் வாயை பார்த்தா கூட எனக்கு கவலை கிடையாது. என்னோட நோக்கமும் சோறு தான், என்னோட குறிக்கோளும் சோறு தான். எங்க சோறு போட்டாலும் உள்ள பூந்துருவேன். மட்டன், சிக்கன் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. எல்லாம் காரமும் கரெக்டாக இருந்துச்சு. பசங்களும் நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க. வேறு லெவல் மாசான லன்ச் இன்றைக்கி. எல்லாமே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எல்லாமே. மயக்கமா கலக்கமா மைண்ட் ஃபுல்லா குழப்பமா இருக்கு. பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.